நாமக்கல்லில் கழிவுநீர் கால்வாய்க்காக தோண்டப்பட்ட குழியில் தவறி விழுந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சிறுவனின் குடும்பத்தினருக்கு மாநகராட்சி சார்பில் 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டிருக்கிறது. குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் முகேஷ். விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு சின்ன முதலைப்பட்டி கடற்கால் வீதியில் பாதாள சாக்கடை பணிக்காக நேற்று முன்தினம் சுமார் 5 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டது. இதில் நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் தேங்கி நின்றது. ஆனால் நேற்று புத்தாண்டு என்பதால் தொழிலாளர்கள் பணிக்கு வரவில்லை. இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரி மணிகண்டன், ரதிப்பிரியா ஆகிய தம்பதியின் மகன் ரோஹித் வயது 4 நேற்று மாலை தெருவில் விளையாடி கொண்டிருந்துள்ளான். அப்போது தாத்தா வீரன் சின்னையன் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுவன் திடீரென மாயமானான். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துள்ளனர். இருப்பினும் சிறுவன் கிடைக்கவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர்கள் பாதாள சாக்கடை குழியில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தேடியுள்ளனர். அப்போது அங்கு சிறுவன் ரோஹித் சடலமாக மூழ்கி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவர்கள் சிறுவன் ரோஹித்தின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதற்கிடையே சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் அங்கு விரைந்து சென்ற நாமக்கல் போலீசார் சிறுவனின் பிரேதத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுமார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் பாதாள சாக்கடைக்கு தோண்டிய குழியில் சிறுவன் விழுந்து பலியான சம்பவம் தொடர்பாக நாமக்கல் மாநகராட்சி சார்பில் துணை மேயர் பூபதி, ஆணையாளர் சிவகுமார் ஆகியோர் சிறுவனின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகையாக 20 லட்சத்திற்கான காசோலை வழங்கினார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் புதிதாக பாதாள சாக்கடைகள் அமைக்கப்பட்டு வந்த குழிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் பாதாள சாக்கடை அமைத்த குழியில் சிறுவன் தவறி விழுந்து பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முகேஷ். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 13 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.